சோல்சோம் கம்பெனி இப்படி பண்ணா கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலீங்க. அவன் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று. வணக்கம், என் பேர் வந்து பன்னீர்செல்வம். நான் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் கடந்த ஒரு 10 வருஷம் பயணிச்சுட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா 5000 ரூபாயிலேருந்து 7000 ரூபா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை நம்ம வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுற போது ஒரு 50,000லேருந்து 60,000 70,000 சொல்லி வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஈவி பில்லை நாங்கள் வந்து கம்மி பண்ணணும், இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கிற போது அது வந்து ஓவராக திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்துருந்தேன் நான். ஸோ சோலார் மூலிமா ஈவி பில்லை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு 90% வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எப்படி நம்ம அதுக்கு அடுத்து சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் எந்தெந்த கம்பெனிலாம் நம்மளுக்கு வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணேன். அப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்டர்ஸ் போச்சு. அதில் எல்லா கம்பெனியும் அப்ரோச் பண்ணுறப்போ ஒரு 5-6 கம்பெனி அப்ரோச் பண்ணேன். ஸோ அப்ரோச் பண்ணோடனே அவங்க எல்லாருமே மறுபடியும் கால் பேக் பண்ணி மறுபடியும் அவங்க வந்து கொட்டேஷனு அந்த எவ்வளோ போட்டால் எவ்வளோ உங்களுக்கு வந்து இதாகும்னு சொல்லி அது கொட்டேஷன் அனுப்பிவிட்டுருந்தாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு நேரடியாக வந்து எஜுகேட் பண்ணாங்க, எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தெளிவாக A to Z தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில் ஸோ இந்த ஈபி எப்படி நம்ம ஈபி பில் எப்படி ரெடியூஸ் பண்ணுறோங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, எப்படி இந்த ப்ராக்டிக்கலாக இது அவர் விசுவலேஷன் கொண்டாந்துட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இவங்க வந்து ஒரு கார்டை கொடுத்துட்டு போகிறாங்க, விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு சார் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க மறுபடியும் நான் 2-3 டேஸ் நான் வந்து அனலைஸ் பண்ண ஒரு விஷயத்தில் இவங்க என்னை வந்து சேல்ஸுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடணும்னு நினைக்கல, ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்களோட மோட்டோ ஃபுல்லாக ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ மறுபடியும் நான் கால் பேக் பண்ணி சார் எனக்கு வந்து எனக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், ஸோ எனக்கு கொட்டேஷனையும் ஒன்று எனக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னங்கிற போது நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்குற போது அவங்க சார் இதான் சார் கொட்டேஷனு, இவ்வளோ வாட்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இவ்வளோ இது யூனிட் எடுக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுறேன். அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண உடனே அந்த நாளே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் கொண்டு வந்து இறங்கிடுறாங்க. அடுத்த நாள் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 டேஸில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அவங்க கையில் வந்து நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண ஒரு விஷயங்களும் சரி, அந்த குவாலிட்டி ஆஃப் அந்த இன்ஜினியர்ஸ் வந்து பண்ண விதங்களும் சரி, ஸோ ஃபினிஷிங்கும் சரி, அந்த ஒயரிங்கும் சரி, எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக பண்ணாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயத்த பண்ணி முடித்தாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஈபி பில் வரும்போது பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து ஒரு 550 ரூபா தான் எனக்கு வந்தது. கரெக்டாக 550 ரூபா தான், 545 ரூபா மாதிரி தான் வந்தது. ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்க சொன்னதை விட எனக்கு கம்மியாக தான் வந்துருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த மாதம் அப்போ அதே தான் வருது, எனக்கு 525 அது மாதிரி தான் சம்திங் தான் வந்தது. ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடச்சிது எனக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு இப்போ ரெவல்யூஷன் கொடுத்துட்டு போகிறேன் நான். ஸோ இந்த சோலார் வந்து ரொம்ப இவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு விஷயம். நான் இன்ஸ்டால் பண்ணி என்னோட ஈபி பில் குறைஞ்சது. அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணுற போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஈபி பில் குறையிறது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட என்வரான்மெண்ட்டோட இது விஷயத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துருப்போம். சர்வீஸ் நல்லா இருந்துச்சு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது நல்லா இருந்துச்சு. அவங்களோட ப்ராடக்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுற போது மற்ற இடத்த கம்பேர் பண்ணுற போது எங்களை வந்து இன்ஸ்டாலேஷனோட பார்ட்லாம் வந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது மொத்தத்தில் இந்த கம்பெனியோட ஒர்க் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லா இருக்கும். எல்லாரும் நம்ம சோலாரை இன்ஸ்டால் பண்ணுறதுனால நம்மளோட என்வரான்மெண்ட் மாறுறது மட்டும் இல்லை, ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போகிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். கோ சோலார். எல்லாரும் சோலார் நம்ம இது பண்ணுற போது இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம பண்ணலாம்.